வாயை காத்துக்கிட்டனா உயிர் பிழைச்ச, தப்பிச்ச. தன் வாயை காக்கிறவன் ஜீவனை காத்து கொள்ளுகிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன கொஞ்சம் அதிகமா பேசிட்டனா அவன் என்ன ஆயிடுவான்? கலக்கமடைவான். சில நேரங்கள்ல சின்னதா வார்த்தையை விட்டுட்டு அதனால பெரிய பிரச்சனைகளுக்குள்ள போன ஆட்கள் பாருங்க. தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவன், சின்னதா பேசி பெரிய பிரச்சனைகளுக்குள்ள போன நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் பார்க்க வர்றான், சரி ஏதோ நம்மள நல்ல எண்ணத்தோட தான் பார்க்க வருவான்னு நம்ம நினைக்கிறான். அவன் பாருங்க வரும்போதே 2 சாத்துக்குடியும் ஆப்பிளையும் வாங்கிட்டு வந்துடுறான். அவன் வாங்கிட்டு வர்றதுனால 2 சாத்துக்குடியை கொடுத்துட்டு அவன் வாங்கிட்டு போற விஷயம் இருக்குது, அவ்வளோ விஷயத்த வாங்கிட்டு போயிடுறான். 2 சாத்துக்குடியும் ஒரு ஆப்பிளும் அவன் கொடுத்துட்டு நம்ம கிட்ட இருந்து மொத்த மேட்ரியும் கறந்துக்கிட்டு போயிடுறான். இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நீங்க உடனே எல்லாரையும் இந்த கேட்டகரியில கொண்டு வந்துடாது. சில மக்கள் இப்படி இருப்பான். ஒருத்தர் நம்மள அன்பா விசாரிக்க வந்துட்டாங்கன்னு எல்லாத்தையும் உடனே அள்ளி கொட்டிடாதீங்க. எசேக்கியா ராஜா அவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காரியம் நடந்தது இல்லையா? ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி படுக்கையில் அவர் இருந்தார். அதைத்தான் நம்ம இப்ப வேத பாடத்துல வாசிக்க கேட்டோம் இல்லையா? எசேக்கியா 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல. அப்ப மரணத்துக்கு ஏதுவான வியாதி படுக்கை, சாக பிழைக்க கடந்து அந்த மனுஷன் பிழைச்சுக்கிட்டார். இப்ப அந்த மனுஷனை பாக்குறதுக்கு பாபிலோன் ராஜா ஆப்பிள் பழத்தோட வர்றாரு. எல்லாரும் பாருங்க, இப்படி ஆப்பிள் பழத்தோட வந்து தான் நமக்கு ஆப்பு வைக்கிறது, சரியா? அப்ப இந்த ராஜா வந்து அப்படியே விசாரிச்சு, என்னங்க ட்ரீட்மெண்ட் எப்படிங்க போயிட்டு இருக்குது, ஆச்சா பச்சான்னு விசாரிச்ச உடனே இவரு என்ன உலகத்திலேயே பாருங்க அந்த நாட்கள்ல இருந்த ராஜாக்கள்லயே ஒரு பெரிய வல்லரசு ராஜா இவரு. அந்த வல்லரசு ராஜா நம்மளை தேடி வந்துட்டாரு. எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு நம்மளை தேடி வந்திருக்கிறாரு. அண்ணன் நம்மளை தேடி வந்ததுனால அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே கொட்டுறாரு பயங்கரமா. எல்லாத்தையும் கொட்டிடுறாரு. 16வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்படி 15, 16ல இருந்து நீங்க படிச்சீங்கன்னா அப்படி எல்லாத்தையும் கொட்டுறாரு. படிங்க பார்க்கலாம் 15ல இருந்து. அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். நல்லா கவனிங்க. இப்ப தீர்க்கதரிசி வந்துட்டார். இந்த 15ல தீர்க்கதரிசி வந்துட்டார். இவரு மொத்தத்தையும் சொல்லிடுறாரு. தன்னுடைய எல்லா பிளஸ் மைனஸ் எங்க பாருங்க, சின்ன ஒரு குண்டு மண்ணி தங்கம் இருந்தா கூட இது கூடக்கா நாங்க சின்னதா வாங்கி என்னது அந்த இதுல போட்டு சேர்த்து வச்சிருக்கோம். இதுல ஜிஆர்டில ஆமா குண்டு மணியா சேர்க்கிறோம். எல்லாத்தையும் சொல்லிட்டான். அவர் பாக்குறாரு, என்னடா ஏன்டா இவ்வளவு அவன்கிட்ட பேசுற? இல்ல அவர் நல்லவரு, இன்னமும் நம்ம தான் எல்லாரையும் கெட்ட வேண்ட மாதிரியும் சிலருக்கு பாருங்க எல்லாரும் நல்லவரு அப்படின்னுவான். நம்ம கிட்டே நம்ம யாரை கெட்ட வேணும்? யாரும் கெட்டவங்க இல்லை, எல்லாரும் நல்லவங்க தான். இப்ப பாபிலோன் ராஜா வந்திருக்காரு, அவர்கிட்ட எல்லாத்தையும் அவன் ஒப்பிச்சுட்டான். தீர்க்கதரிசி அனுப்புறாரு கர்த்தர். என்னப்பா என்ன பேசினேன்? இல்லைண்ணா நாங்க டீட்டெயிலா பேசணும், எல்லாத்தையும் பேசணும். என்னெல்லாம் காட்டினேன்? எல்லாத்தையும் காட்டிட்டேனே, எல்லாத்தையும் காட்டிட்டேன். நான் அவருக்கு எதையுமே மறைக்கலையா? ஒண்ணு கூட நான் மறைக்க மாட்டேன். பாபிலோன் என்ன விசாரிக்க வந்த மனுஷன் அவரு, அன்பான ஆளு. அவர்கிட்ட போய் நான் மறைக்கலாமா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சரி, இப்ப என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன், நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீ எதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறியோ அதெல்லாம் ஒண்ணு இல்லாம மொத்தத்தையும் அந்த ஆள் எடுத்துட்டு போயிடுவான். 15வது வசனத்துல அவர் கேட்கிறார் இல்லையா? அதை படிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், எல்லாத்தையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். எல்லாம் கவனிங்க, எல்லாம் போயிரும். எதனால? இந்த வாய் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் பேசுறது, ரொம்ப அப்படியே எமோஷனல் ஆகி கொட்டுறது, மனசுல இருக்கிற அதகத்தெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அப்படி கொட்டணும்னா வீட்டுல டோரை லாக் பண்ணிட்டு தேவ சமூகத்துல கொட்டுங்க.
வீட்டில் அதெல்லாம் செய்ய முடியாது. சர்ச்சுக்கு வந்து சபையில் அழுங்க, ஆண்டவர் சமூகத்தில். சரியா? வேற எங்கேயும் கொட்டாதீங்க. மனசு திறந்து மடை வெள்ளம் போல எல்லாத்தையும் கொட்டுறேன்னு அங்க போய் கொட்டிக்கிட்டு இருக்காத. மனுஷங்க கிட்ட நீ கண்ணீர் விடுறதுனால உன் பிரச்சனை எல்லாம் மாறிட போறது இல்ல. மனுஷங்க கிட்ட போய் புலம்புறதுனால உங்க பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு வந்துட போறது இல்ல. ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் தீர்வு வரும். அது பரலோக தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வரும், வேற எங்க இருந்தும் வராது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதனால கொஞ்சம் ஓவரா எமோஷனல் ஆகி எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்றத கொஞ்சம் கவனமா ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா இங்க தாவீது, இங்க ஞானி, பிறகு இப்ப இவர் எசேக்கியா ராஜா, இந்த 3 பேர் பார்த்தோம். தாவீது சொல்றாரு, நான் ரொம்ப பாடம் படிச்சுக்கிட்டேன், இந்த மாதிரி ஆட்களோட இருந்து நான் பாடம் படிச்சுக்கிட்டேன். இப்ப சில நேரத்துல எங்க எது பேசணும்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சிட்டேன்றாரு. வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க சங்கீதம் 31:9. சங்கீதம் 39:1-2 நீங்க வாசிச்சீங்கன்னா, சங்கீதம் 39:1-2 வாசிங்க. என் ஆவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும், துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று. நல்லா கவனிங்க. எனக்கு முன்னாடி இருக்கிற ஆளை கொஞ்சம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் என் வாயை என்ன பண்ணிட்டேன், ஸ்ட்ராங்கா, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க கோணி ஊசி இருந்தா எடுத்துட்டு வந்து தைடா அவனை, அந்த மாதிரி இவர் சொல்றாரு, அவன் இருக்கிற வரைக்கும் என் வாயை ஒரு கடிவாளம் போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டேன்றாரு. ஏன்னா எதிர்க்க இருக்கிற ஆள் யாருன்னு தெரிஞ்சு கொஞ்சம் நாம அப்படி வாயை கொஞ்சம் லாக் பண்ணிடணும். வாயை லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏன்னா உங்க வாய்க்குள்ள இருந்து உங்க வார்த்தையை பிடுங்கித்தான் உங்க மகிமைய உரியறதுக்கு சத்துரு வகை பார்க்கிறான். இந்த வாயை லாக் பண்ணிட்டீங்கன்னா கடிவாளம் போட்டு உங்க மகிமையை ஒருத்தனும் திருட முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு அடுத்த வசனத்துல, நான் மௌனமாகி, பாருங்க, மௌனமாகி, எல்லாரும் சொல்லுங்க, மௌனமாகி. இன்னும் அடுத்த மாசம் அதை பேசுறேன். சில ஆட்களுக்கு எங்க மௌனம் கேட்கணும், எங்க மௌனமா இருக்கணும், எங்க பேசணும்னு தெரியாது. அதாவது பேச வேண்டிய இடத்துல ரொம்ப அமைதியா இருப்பாங்க, பேசவே கூடாத இடத்துல பேசுவாங்க. சில ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு சிலருடைய கேரக்டர். பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனைகள் நேரத்துல, குடும்ப விஷயங்கள்ல, அங்கெல்லாம் பேசணும்னா பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வராது, நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. பேச வேண்டாத இடத்துல போய் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறது சில ஆட்கள். அப்ப இவர் சொல்றாரு, இங்க சங்கீதக்காரன் பாருங்க, இந்த மௌனத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் அடுத்த மாசம் பேசுவோம். ஏன்னா எங்க மௌனமா இருக்கணும். சில நேரத்துல இந்த மௌனமா இருந்து வாழ்க்கை கெடுத்தவன் ரொம்ப பேர் இருக்கான். அதுக்கு வருவோம், அப்புறம் போவோம். ஆனா இது வேற. நான் மௌனமாகி ஊமையனா இருந்தேன், நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நல்லது கூட சொல்லக்கூடாது. சில இடங்களுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா நல்லதை கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நல்லது கூட சொல்லக்கூடாதுன்றாரு. சொல்லும் போதே கேளுங்க. அந்த பக்கம் போகாதீங்கன்னா கேட்கணும். கேட்கலன்னா போயிட்டு அடி வாங்கின்னு வந்துட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஏன்னா நாங்க போய் அடி வாங்கின்னு வந்த ஆளுங்க. அதனால தான் சொல்றோம், போகாதீங்கடா அந்த பக்கம், போகாதீங்கடா அந்த பக்கம்னு. சரியா? நல்லதுக்கு கூட சொல்லக்கூடாது. இவர் இதுதான் சொல்றாரு, நலமானதையும் பேசாமல் நான் என்ன பண்றேன், அமர்ந்திருந்தேன். ஆமா, அமர்ந்து இருக்கணும். நல்லது கூட சில நேரத்துல பேசக்கூடாது. அப்ப நமக்கு தெரியுறதெல்லாம் சொல்லக்கூடாதா? சொல்லாத. அதெல்லாம் யாருக்கு சொல்லணுமோ அங்கதான் சொல்லணும். எல்லாருக்கும் சொல்றேன்னு சொல்லி வாழ்க்கையில நிறைய அடி வாங்குற ஆட்கள் இருக்கிறான். அதனால இவர் தாவீது சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். ரொம்ப அப்படி என்ன சொல்றது, அன்புல ரொம்ப பொங்கிராதீங்க. சரியா? துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் நான் ஊமையனாகி நான் அமர்ந்திருந்தேன். பாருங்க, சில நேரத்துல நல்லது சொல்லணும்னா நமக்கு கொஞ்சம் அப்படி நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஆமா, கஷ்டமா தான் இருக்கும். அதுதான் சொல்றாரு அவர், என் துக்கம் அதிகரித்தது.
நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்ச நல்லது கூட அங்க பேச முடியல. நீ நல்லது பேசினா அங்க கெட்டதாயிட்டோம். அதனால நீ பேசாத, உனக்கு கொஞ்சம் அது கஷ்டமா தான் இருக்கும், உனக்கு அது வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கொன்றாரு. அதனால என் துக்கம் அதிகரித்தது. ஆமா, துக்கம் அதிகரிக்கத்தான் செய்யும், ஆனா அது உனக்கு ஆசீர்வாதம். உன் துக்கம் அதிகரிக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு நீ போய் ஐயோ இது தாங்க முடியாது என்னால எங்கேயாவது போய் கொப்பளிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அது உனக்கு இதை விட பெரிய துக்கம் ஆயிடும். இங்க பாருங்க, இந்த மௌனமா இருக்கிறது ஒரு துக்கம்னா இதை விட பெரிய துக்கம் வாயை திறந்து பேசுறது. நீ பேசிட்டு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, அது இதை விட பெருசு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. சில நேரத்தில் இப்போ நான் சொன்னல, மௌனமா இருந்தா ஒரு துக்கம் இருக்குது, பேசினா அது இதை விட பெரிய துக்கம்னு சொன்னல. இதை நான் உங்களுக்கு சிம்சோன் என்கிறதான ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து சொல்ல விரும்புறேன். சிம்சோன் யார் தெரியுமா உங்களுக்கு? அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, இவன் யாரு அப்படின்னா இவன் ஒரு நசரேயன், அவங்க அம்மாவை பிரதிஷ்டையில் இருக்க சொல்றாரு. இவன் வயிற்றுல உருவாடுறதுக்கு முன்னாடில இருந்தே நீ திராட்சை ரசமோ திராட்சை பழ வற்றலோ, ஏன்னா திராட்சை ரசத்துக்கு உள்ள எதையுமே நீ என்ன பண்ணக்கூடாதுன்னா புசிக்க கூடாது. நீ கரெக்டா இரு. இந்த பையன் அந்த மாதிரி ஒரு பிரதிஷ்டை உள்ள பையன், பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறதுக்கு நான் தெரிந்து கொண்ட பையன் கர்த்தர் என்ன பண்றாருன்னா சொல்லி அவங்க அப்பா அம்மா வயத்துல உருவாகி அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியா ஆண்டவர் அவனை உருவாக்குறாரு. பாருங்க, அவன் ஒரு பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலி. ஒரு சின்னதா ஒரு கழுதையோட தாடை எலும்பு, என்ன ஒரு 1 அடி 1.25 அடிக்குள்ள இருக்குமா, அந்த கழுதை தாடை எலும்பு எடுத்தா அதுல ஒரு 1000 பேரை அடிச்சு காலி பண்ண, 1000 பேரை கொல்றான் பாருங்க. ஒரே ஒரு தாடை எலும்பை வச்சுட்டு 1000 பேரை வீழ்த்துற அளவுக்கு ஒரு பெரிய பராக்கிரமசாலி அவன். அவன் வாழ்க்கையில முதல்ல ஒரு பிரச்சனை வருது. அது எங்கடானா, கவனிங்க, இத கொஞ்சம் சரியா சொல்லணும். இந்த இவன் போய் கல்யாணம் பண்ண ஒரு பெண் ஒரு பெலிஸ்திய பெண். அவருடைய மனைவி வீட்டில் ஒரு விருந்து நடக்குது. அந்த விருந்து வீட்டில் கவனிங்க, இவர் ஒரு விடுகதை போடுறாரு. இவர் என்ன பண்றாரு? விடுகதை போடுறாரு. அந்த விடுகதைக்கு ஒரு பெட்டு வச்சுக்கிறாங்க, ஒரு பந்தயம் வச்சு விடுகதை போடுறாரு. சரியா? ஆமா. இப்ப அந்த விடுகதைக்கு இவங்க யாரும் என்ன பண்ண முடியலன்னா விட சொல்லவே முடியல. பந்தயம் சும்மா இப்படி வச்சுக்கலாமே, 30 பெட்ஷீட்னு வச்சுங்களேன், 30 பேரோட பெட்ஷீட் அதான் பந்தயம் வச்சுக்கங்க. இவங்க யாரும் சொல்ல முடியல. அவங்க பாருங்க, அந்த ஊருக்காரங்களாம் அந்த பெண் கிட்ட என்ன உங்க வீட்டுக்காரு எங்க ஊர்ல இருக்கிறதெல்லாம் கொள்ளடிச்சுன்னு போறதுக்கு வந்துட்டாரா, நீங்க என்ன விருகத்தை சொன்னா அதை விட சொல்ல முடியாதா, ஒழுங்கா கேட்டு உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு என்ன பண்ணு எங்களுக்கு சொல்லிடுன உடனே அந்த அம்மா போய் அப்படி கொஞ்சம் அன்பா பேசுது. அன்பா பேசின உடனே தலைவர் மனைவி தானே நினைச்சு இவர் என்ன பண்றாரு, விடுகதைக்கு விடைய சொல்றார். மனைவிமார்களே, மனைவிதானு நினைச்சுதானே கொஞ்சம் பர்சனலான சில விஷயத்தெல்லாம் கணவன்மார்கள் பேசுறாங்க. அதை நீங்க வெளியில போய் சொல்லலாமா? யோசனை பண்ணுங்க. ஒரு பெரிய பிரச்சனை இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில இப்படிதான் நடந்தது. மனைவின்னு நினைச்சின்னு போய் அவர் அதை சொல்ல போய் அது அந்த அம்மா அந்த ஊர்ல சொல்லி அந்த ஊர்காரங்க முன்னாடி இவர் அசிங்கப்பட்டு நின்று தலை குனிஞ்சு, அதுக்கு அவரு பாருங்க, அவரு கொஞ்சம் கெத்தான ஆளு, போய் அவனுங்க ஊர்ல இருக்கிறவங்களே ஆச்சு, அவனுங்க ஊர் நான் பந்தயத்துல தோத்ததா இருக்கட்டும்னு சொல்லி அவனுங்க ஊர் பெட்ஷீட் எல்லாம் உருவத்துல பந்தயத்துல இப்படி பண்ணிட்டார். அப்ப ஒரு ரகசியத்தை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா கவனிங்க, இங்க வேற எதுவுமே இல்லை, சென்டிமெண்ட், எமோஷனல், கணவன் மனைவி உறவு. சரி, அன்பா கேட்கிறாங்களேன்னு கொஞ்சம் என்ன பண்ணிட்டாருன்னா மனசுக்குள்ள இருக்கிறத சொன்னது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ரொம்ப கவனமா செயல்படணும். இது சிம்சன் பாருங்க, எப்பவுமே இந்த எமோஷனலா கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு.
எல்லா இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு, எமோஷ்னலா கொஞ்சம் என்ன பண்றாருன்னா வீக் ஆகுறாரு. இந்த விஷயத்த அப்படியே என்ன பண்ணிடுறாருன்னா சொல்லிட்டாரு. அது அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சரிவை கொடுத்தது. ஒண்ணு, சரி ஒரு தடவை தான் பிரச்சனையாச்சு, திருந்தினாரா மனுஷன். இந்த ஆளு மறுபடியும் போனா அடுத்து இன்னொரு அக்கா வராங்க ஒரு வாழ்க்கைக்குள்ள. 16ஆம் அதிகாரத்துல பாருங்க, அங்கேயும் எப்பவுமே இந்த இந்த சத்துருக்கள் பார்த்தீங்கன்னா டைரக்டா சிம்சோன் கிட்ட மூவ் பண்ணவே முடியல. சிம்சோன் நேரடியா என்ன பண்ண முடியல, தாக்க முடியல, நேரடியா பேச முடியல, நேரடியா ஜெயிக்க முடியல. இங்க அந்த இடத்துல எப்படி அவங்க மனைவி கிட்ட வந்தாங்களோ அதே மாதிரி இப்ப தெளிலால் கிட்ட வராங்க. தெளிலால மிரட்டுறாங்க, இங்க பாரு அவனை கேளு, அவனுடைய பலன் மகாபலன், அவன் மகாபலசாலியா இருக்கிறானே, அவனுடைய மகாபலன் எதுல உண்டா இருக்குதுன்னு கேளு அப்படின்றாங்க. அந்த அம்மா அது பாருங்க, நாங்க நீ இல்லைன்னா பார்த்து உனக்கு கொன்றுவோம், நீ இதை கேட்டு சொன்னா நாங்க எல்லாரும் உனக்கு பணம் தரோம் அப்படின்னு உடனே அந்த அம்மா பாருங்க ரொம்ப அன்பா பேசி அது என்ன பண்ணுது, அவர்கிட்ட கேக்குது, என்னையா நீ இவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாம, உன் பலன் எதுல இருக்குது? கொஞ்சம் உஷாராகிறாரு. முதல் தடவை ஒரு பொய் சொல்றாரு, இல்லம்மா உலராத பச்சையான அகனினார் கயிறுனால நீ கொஞ்சம் கட்டினா நான் இதுவாயிடுவேன் அப்படி. அது மாதிரி கட்டுறாங்க. அப்புறம் அவர் என்ன ஆயிட்டாருன்னா அதை உதறி போட்டு போயிட்டார். கவனிக்கணும், இந்த இடத்துல சிம்சோனுக்கு அறிவு வந்திருக்கணும்ல. ஏண்டா நம்மள இந்த உலராத அகனினார் கயிறு மேட்ர யார்கிட்ட சொன்னோம், இவகிட்ட தான் சொன்னோம்னு தெரியுது இல்ல. சொன்னதுக்கு பிறகும் அந்த அக்கா வீட்டில் தான் இருக்கிறார் அவரு. பாத்தீங்களா, நீ என்ன காட்டி கொடுத்துட்டேன்னு எனக்கு தெரியுது, மறுபடியும் அங்க இருக்கிறாரு அவரு. இந்த ஆளு ரெண்டாவது தடவை கேக்குது அந்த அம்மா, ரொம்ப போட்டு அவரை நச்சரிக்குது. அவர்கிட்ட அந்த அம்மா கேக்குது, அவர் சொல்றாரு, கொஞ்சம் புது கயிறுனால என்ன கட்டினா நான் பிடிபட்டுருவேன்ற. ரெண்டாவது இந்த புது கயிறை வாங்கிட்டு வந்து கட்டுறாங்க. ரெண்டாவது தடவையும் அந்த ஆளை ஒன்றும் பண்ண முடியல. எழுந்துக்கிறார், போறார், மறுபடியும் அதே வீட்டில் தான் தங்கி இருக்கிறார். பாருங்களேன், தங்கி இருக்கிறாரு மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட அன்பா இருக்கிறாரு. இதுதான் யோசிக்கவே முடியல எனக்கு. சில நேரத்தில் ரொம்ப எமோஷனலா வீக்கா இருக்காதீங்க, நீங்க கவனமா இருங்க. உங்களை காலி பண்றதுக்குன்னு சில உறவுகள் வருதா, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சரியா? இங்க பாருங்க, அவகிட்ட அன்பாவே இருக்கிறாரு இன்னமும். மறுபடியும் அந்த அந்த பெண் கேட்கிறா, இவர் சொல்றாரு, இங்க பாரு என் ஜடைய என்னுடைய ஜடைய நெசவு நூல் பாவோட சேர்த்து கட்டிட்டா எனக்கு என் பலன் போயிடும்ன்றாரு. அதே மாதிரி கட்டுறான். மறுபடியும் அவர் எழுந்து போயிடுறாரு. அதே வீட்டில் தங்கி இருக்கிறாரு. இவ்வளவுலாம் நீங்க ஒருத்தர்கிட்ட அன்பா இருந்து உங்க உள்ளத்தெல்லாம் வெளிப்படுத்தினீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க தேவ திட்டத்தை இழந்துடுவீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க வாழ்க்கைக்குன்னு தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்ல. அதனால தான் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஆண்டவர் சொன்னாரு, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போட்டுருந்தாரு. எப்படி? உன் கண்ணே உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை என்ன பண்ணிடு, பிடுங்கி போட்டுரு. ஆமா, உன் வலது கை உனக்கு இடரல் உண்டா. எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்கிறதுக்கு. இங்க எதுவும் உன்னை இழுத்து பிடிக்க கூடாது. அப்படி இழுத்து பிடிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அதை தரிச்சு போட்டு போயிட்டே இருன்ற. அப்ப அவர் சொல்றாரு, அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, அவ பேசுனது அவருக்கு உயிர் போற மாதிரி இருக்குதான். வாசிங்களேன், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால், வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தபடியினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி, தன் இருதயத்தை எல்லாம் அவனுக்கு வெளிப்படுத்தி, இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்திட்டு இப்போ வெளிப்படுத்தி சொல்லிட்டாரு, இங்க பாருமா, நான் ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு ஆளு,
என் மேல ஆவியானவர் இருக்கிறாரு, என்னுடைய தலைமுடி என்னுடைய அபிஷேகத்துக்கு அடையாளம், இந்த தலைமுடி சரைச்சா நான் என்ன ஆயிடுவேன்னா பலவீனமாயிடுவேன் அப்படின்னு இருக்கிற எல்லா உண்மையையும் அவர் சொல்லிட்டாரு. அவரை அந்த அம்மா மடியில போட்டு தூங்க வச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியம், தூங்க வச்சு இந்த அம்மா மொட்டை அடிச்சிருக்குது. மொட்டை அடிக்கிற வரைக்கும் அந்த ஆளுக்கு தூக்கமே தெரியல. என்னம்மா தூக்கம் இருக்கும்னு எனக்கு தெரியலங்க. ஏங்க என்னங்க இது, இந்த ஆளை நான் என்னன்னு சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அப்படி ஒரு இளைப்பாறுதல் கிடைச்சது அந்த மடியில. நீங்க சகோதரர்கள் யாரெல்லாம் நல்லா நல்லா தூங்குறவங்களுக்காக நன்றி. எங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு தூக்கமே வரமாட்டேங்குது. என் மகளை கேட்டா சொல்லுவா பாருங்க, சில நேரத்தில் எங்க வீட்டில் இந்த டோரை இந்த பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்லோவா அப்படி திறப்பாங்க பாருங்க, அவள் தான் நான் ஏஞ்சிருவேன். ரொம்ப கஷ்டமாயிடும் பாவம் அவங்களுக்கு, அப்பாவை நம்ம எழுப்பிட்டோமேன்னு. சில நேரங்கள்ல இப்படி நமக்கு சின்னதான சத்தம் கேட்டோம். இதை விட கொடுமை என்னன்னா, நம்ம கொஞ்சம் டீப்பா தூங்குறோம்னா நமக்கு குரட்டை வரும். எனக்கு உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன் குரட்டை சத்தத்துல நான் பல நேரம் ஏஞ்சிருவேன். இப்படி ஒரு குரட்டை சத்தமா, உங்க குரட்டை சத்தத்துல நீங்க எழுந்தது இருக்கியா என்னைக்காவது? ஆமா, அந்த சத்தம் என்ன டிஸ்டர்ப் பண்ணி நான் ஏஞ்சிருவேன். இந்த மாதிரி நமக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. இந்த ஆள் என்னன்னா மொட்டை அடிக்கிற வரைக்கும் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறாரு. என்ன கை தலையில கத்திப்படுது, சரைக்கிறாங்க, எல்லாம் தெரியுது. விட்டுட்டாரு போல இருக்குது. என்னவோ பண்ணிட்டு போ, நீ என்ன நினைக்கிறியோ செய்யி அப்படின்னு விட்டுட்டாரு போல. ஆனா அந்த இடம் ரொம்ப ரொம்ப பரிதாபமான இடம். அவர் எழுந்தாரு. அவர் நினைச்சாரு நான் பெலிஸ்தீனை முறியடிச்சிடுவேன்னு. முறியடிக்க முடியல, அவனுங்க லாக் பண்ணிட்டானுங்க. விலங்கு போட்டு அந்த ஆள் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. அவன் கண்ணெல்லாம் நோண்டி அவனை எடுத்துட்டு போய் ஒரு ஜோக்கர் மாதிரி அவங்களுடைய ஒரு பெரிய அரங்கத்தில் அவனை வித்த காட்ட வைக்கிற பொம்மை மாதிரி அவனை நிற்க வச்சுட்டாங்க. ரொம்ப ஒரு வேதனையான நிலை வந்துருச்சு. நான் சொல்கிறேன், ரொம்ப எமோஷ்னலாக எல்லாருக்கிட்டையும் மனசில் இருக்கிறதெல்லாம் கூட்டிடாதீங்க. பி கேர்ஃபுல், கவனமாக பேசுங்க. ஆமாம், அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க. 2 ஆப்பிள் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் நல்லது தான் சார், ஆனால் ரொம்ப கவனமாக இருங்க சார், சரியா? சில நேரத்தில் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க யாரு? இப்போ பாருங்களேன், நமக்கு எதிரியா கத்தி எடுத்துக்கிட்டு வந்தா நாம சிம்சோன் கிட்ட எந்த பெலிஸ்தனாவது உண்மையை வாங்கியிருக்க முடியுமா? வாங்கியிருக்கவே முடியாது. இவ்வளோ அன்பா எமோஷனலா பேசின உடனே அவர் பாருங்க, அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அவர் உள்ளத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. கவனிங்க அன்பான சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், கணவன் மனைவியா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்க குடும்பத்துல சில காரியங்கள் நடக்குதுன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப அக்கறை உள்ளவங்க யாரு, இல்லைன்னா உங்களை மேம்படுத்துறவங்க யாருன்றத அது ரொம்ப சொற்பமா இருக்காங்க. 1-2 பேர் தான் இருப்பாங்க. நீங்க எடுத்துட்டு போய் பாருங்க, சில நேரத்துல கணவர்கிட்ட எதையும் வாங்க முடியாதுன்னு மனைவி கிட்ட போவாங்க, மனைவி கிட்ட எதையும் வாங்க முடியாதுன்னு கணவர்கிட்ட போவாங்க. இதுல 2த்துல ஏதாவது ஒண்ணு ஓட்ட வாயா இருக்கும். எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்றதுக்கு சிலர் தயாரா இருக்கும். ரொம்ப கவனமா நீங்க பேசிக்கங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, உங்களுடைய நன்மைகள் இதனால கெடுக்கப்படாதபடி நீங்க ஜாக்கிரதையா இருங்க. தன் வாய விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். தன் வாய விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். தேவனுடைய தன்மைகள்ல ஒண்ணு என்னன்னா, காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. தேவன் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்படி மக்கள் கிட்ட தான் சில அப்படி ஒன்னொன்னா அப்படி சொல்லுவாரு. அப்ப நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் நீங்க பேசுனீங்கன்னா அது ஒரு பெரிய கலக்கமாக மாறிவிடும். கவனிங்க, அப்போ இந்த வாயை, இந்த நாவை காத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. வாழ்க்கையில ரொம்ப அதிகப்படியான சந்தோஷம், அதிகப்படியான துக்கம், அதிகப்படியான நெருக்கமான நேரங்கள்ல நாம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம கொஞ்சம் அப்படி ரொம்ப எமோஷனலாகி தான் நிறைய பேசிடுவோம்ல. அப்படி பேசாதபடி உங்களை காத்துக்கிறதுக்கு நான் வேதத்துல சில மனிதர்களை உதாரணமா காண்பிக்க விரும்புகிறேன். வேகமா கவனிங்க. உங்க வாழ்க்கையில என்னதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும், என்ன ரொம்ப சோகமா இருந்தாலும், அப்படியே உடனே எல்லாத்தையும் அப்படியே போய் சொல்லிடாதீங்க.
கொஞ்சம் நிதானிங்க, கவனிங்க. ரொம்ப அதிகமான மகிழ்ச்சி 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள்ல, 1 சாமுவேல் 10-15-16 வசனங்கள். அப்பொழுது சவுலின் சிறிய தகப்பன் சாமுவேல் உங்களுக்கு சொன்னது என்ன, அதை சொல் என்றான். சாமுவேல் உனக்கு என்ன சொன்னாரு, அதை எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. சவுல் தன் சிறிய தகப்பனை பார்த்து, கழுதைகள் அகப்பட்டது என்று எங்களுக்கு தீர்மானமாய் சொன்னார் என்றான். ஆனாலும் ராஜ்ய பாரத்தை பற்றி சாமுவேல் சொன்னதை அவனுக்கு அறிவிக்கவில்லை. ஆமா, நல்லா கவனிக்கணும் ஐயா. கவனிக்கிறீங்களா அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே? சில நேரத்தில் இந்த ஓவர் எமோஷனல் தான் நம்முடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய ஆபத்தான பகுதி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இங்க பாருங்க, சவுலோட கழுதைகள் கீசோட கழுதைகள் காணாம போச்சு. கழுதையை தேடிட்டு போறாங்க. கழுதையை தேடிட்டு போன இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியை சந்திக்கும்படியான ஒரு சூழ்நிலை வருது. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் கிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. பாருப்பா, கழுதை கிடைச்சிருச்சு, ஆனா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சவுலை கூப்பிட்டு தனியா 2 பேர் போனாங்க. உன் வேலைக்காரனை முன்னாடி போக சொல்லிடுன்னு சொல்லிட்டு முன்னாடி அனுப்பிட்டு சவுல் கிட்ட தனியா சில விஷயத்த பேசுறாரு. கர்த்தர் உன்னை இந்த தேசத்தோட ராஜாவா மாற்றி இருக்கிறார், நீ இந்த தேசத்துக்கு இனிமே ராஜாவா இருக்க போறன்னு சொல்லி அவனை அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணி காரியங்கள் நடக்கும்போது என்னென்ன பண்ணணும்ன்றத திட்டமா சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. கவனிங்க, ஒரு தேசத்துக்கே ராஜா, எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி. ஆமாவா இல்லையா? நீங்க பாருங்க, சந்தோஷமான செய்தியா இல்லையா? நம்ம ஊர்ல 10வது பாஸ் ஆனாலே ஆத்தா நான் பாஸ் ஆயிட்டேன் சொல்ல மாட்டோம். வெறும் 10வது பாஸ் ஆனதுக்கு இவ்வளவு சந்தோஷம். இவனை ராஜா வாக்கி இருக்கிறாங்க. சமஸ்த இஸ்ரவேலின் மேல ராஜா. இவங்க கோத்திரத்துல கவனிங்க, இவங்க கோத்திரமே ஒரு சின்ன கோத்திரம், பென்யமீன் கோத்திரம். அதுக்கு முன்னாடி இருந்த காலம் வரைக்கும் 11 கோத்திரங்கள்ல எவனுமே இந்த கோத்திரத்துக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இவங்களை தள்ளி வச்சிருக்கிறாங்க. அப்படி தள்ளி வைக்கப்பட்ட ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்துல இருந்து ஒருத்தர் ராஜா ஆயிட்டான்னா, இப்ப நானா இருந்தேன்னா கூப்பிடுறா 12 கோத்திரத்தை தண்டோராவா போட்டு, யார் தெரியுமாடா, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு டான்ஸ் ஆட வேணாமண்ணா, ராஜாடா நானு அப்படின்னு பேசியிருப்போம். ஆனா இந்த சவுல் எவ்வளவு மகிழ்ச்சி பீரிட்டு வந்த போதிலும் அதை பற்றி அவங்க சித்தப்பா கேட்கிறார். என்னப்பா சொன்னார் சாமுவேல்? கழுதை கிடைச்சிடுச்சுன்னு சொன்னாரு சித்தப்பா, வேற எதுவும் சொல்லலையா? இல்ல சொல்லல. அதுக்கு ஒரு டைம் வரும், அந்த நேரம் வரும்போது அதை சொல்லிக்கலாம். சில ஆட்களுக்கு என்ன நடந்தாலும் உடனே ஆமா உடனே அக்கா அப்படி உடனே அக்காவுக்கு அடிச்சிருவா. சில ஆளு தங்கச்சி அப்படி உடனே அப்படி அங்கே இருந்து அடிக்கிறது. இப்பதான் சில ஆட்களுக்கு இப்போ ஒரு பழக்கம். சில ஆட்களுக்கு காலைல தூங்கி எழுந்த உடனே பிரஷ்ல பேஸ்ட வச்சு நான் பிரஷ் பண்ணுகிறேன், அது ஒரு ஸ்டேட்டஸ். நான் ஸ்கூலுக்கு கிளம்பி விட்டேன், 157க்கு வெயிட் பண்ணும் போது கடவுளே இதுகளெல்லாம் என்னத்த பண்றதுன்னே தெரியல. 157க்கு வெயிட் பண்ணும் பொழுது, பஸ் பயணங்களின் போது, எதுக்குடா உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் எதுக்குடா விளம்பரம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? கடவுளே கடவுளே, எல்லாத்தையும் அது ஒரு போட்டோ எடுத்து ஒரு ஸ்டேட்டஸ். இது என்ன ஒரு பழக்கம்னே தெரியல. சரி என்னமோ நீங்கெல்லாம் செஞ்சீங்கன்னா போய் தொலைங்க, எனக்கு தெரியல. ஆனா இது சரியானதா எனக்கு தெரியல. உன் வாழ்க்கையோட அனுதின நடவடிக்கைகளை எல்லாருக்கும் விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை, அது சரியில்லை. ஆமா, நீங்க போடுறதுன்னா போடலாம். யாராவது நான் அதெல்லாம் பாக்குறது இல்லைண்ணே, யார் போடுறா என்ன போடுறான்னு நமக்கு தெரியாதுன்னு வைங்களேன். சும்மா போடுறதுனா இருந்தா நீ போடுறது இருந்தா போட்டு தொலை. ஆனா அது நல்லது இல்லை, அது அவசியம் இல்லை. எங்க போறோம், எங்க வரோம், எங்க நிக்கிறோம், என்ன சாப்பிடுறோம். ஹோட்டலுக்கு போனா பாருங்களேன், ஹோட்டல் சரவண பவன், அதாவது
சும்மா ஏதாவது ஒரு டூருக்கு போனோம், ஏதாவது ஒருனா சரி, ஏதோ ஒரு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 4 பேருக்கு போனோம், அதை பார்த்தோன்னா அனுப்புற, அது வேற. இவன் இது டெய்லி பண்றான். இவன் டெய்லி போடுறான். அதை டெய்லி காலைல ஏஞ்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன பண்றான்னா வாட்ஸ்அப்பில் என்ன நான் பண்றோமோ போட்டுன்னுக்குறான். இதை பார்க்கறதுக்கு நம்ம ஆளுங்க பார்த்துட்டு அதுக்கு ஒரு ரிப்ளை, டிபி சூப்பர், ஸ்டேட்டஸ் அருமை. இதெல்லாம் ஒரு பொழப்பா வச்சுக்காதீங்க. அதுலேயே பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிற சகோதரர்களுக்கு சொல்றேன், இவன் வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் சொல்றாங்க. எங்க அம்மா பத்தியும் அப்படி பண்ணிட்டாங்க, எங்க அப்பா பத்தி அப்படி. அவன் வர்றவன் என்ன பண்ணுவா தெரியுமா? உங்க அம்மா என்ன பெரிய யோக்கியமான்வா வந்ததுக்கு பிறகு. ஏன்னா இங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொன்னதே வந்தான். அப்ப எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு அப்படியே வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காத. சில ஆள் இருக்கான், இந்த குழந்தைகள்லாம் பிறந்ததுன்னா சிலர் அப்படியெல்லாம் போடுறான். பல குழந்தைய இன்றைக்கு 100வது நாள் குழந்தைய கொடுத்தது கர்த்தர், அதை அழகா வளர்ப்பாரு. உன் பிள்ளைய ராஜா மாதிரி மாத்துறது அவர் கருத்துல இருக்குது. ஆமாவா இல்லையா? ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இரு. 20வது நாள், 100வது நாள், அதுக்கு ஒரு விழா கொண்டாடணும். உடனே இட்டடா உலகம் இது. அவன் எவனாவது எதையாவது பண்ணா இவன் அதை பார்த்து இவன் பண்ணுவான். ஜாக்கிரதை. உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய எமோஷன்ஸை எல்லார்கிட்டையும் வெளிப்படுத்தணும்ன்றது அவசியம் அற்றது. அவ்வளவுதான் பாயிண்ட். சரியா? நீங்க இது ஒரு மகிழ்ச்சி இல்லையா? அதை வெளிப்படுத்த தேவையில்லையா? தேவையில்லை. சரியா? நீ ராஜாவாயிட்டனா கூட அமைதியா இரு, அமைதியா இரு. கர்த்தர் உன்னை ராஜாவாக்கி இருக்கிறாரு. வெளியே இப்ப சொல்ல தேவையில்லை, சொல்ல வேண்டிய நேரம் வரும். கர்த்தர் உன்னை சமஸ்த இஸ்ரவேலின் மேல சிங்காசனத்துல உட்காரும் போது எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். சரியா? அப்ப ரொம்ப சந்தோஷத்தை ஷேர் பண்ணாத. நம்ம ஆளு சொல்றான், ஷேர் பண்ணு, லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. ஷேரும் பண்ணாத, லைக்கும் பண்ணாத. ஆமா, அத சஸ்பென்ஸா வை. அடுத்தது பயங்கரமான சோகம் வாழ்க்கையில. சில ஆள் இப்ப பாரு, ஒரே சோகத்தை வச்சிருப்பான். யார் என்னை கைவிட்டாலும், இதுக்கெல்லாம் வச்சிருக்கான். அப்படியே ஒரு பாட்டு போட்டு அப்படி என்ன பக்கத்து இது அவன் வீட்டுல அவன் காசு கேட்டிருப்பான். பக்கத்துல அண்ணன் வீட்டுல கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால யார் என்னை கைவிட்டாலும் ஏசு கைவிட மாட்டார், ஏசு கைவிட மாட்டார். நீ இப்ப எதுக்கு அவன்கிட்ட போட்டுட்டு இருக்க? அவன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இப்ப தெரியணும். என்னப்பா சோகமான பாட்டா வச்சிருக்கீங்க? யாராவது 2 பேர் போன் பண்ணி கேட்கணும்ல. நம்மள எல்லாருக்கும் எல்லாத்தையும் தெரியப்படுத்துறது. யோபுனுடைய வாழ்க்கையில அவனுடைய சகலத்தையும் இழந்த போது ஒரு வார்த்தை கூட அவன் பேசல. அவனுடைய சிநேகிதர்கள் அவங்கிட்ட பேசுறதுக்கு 7 நாள் வெயிட் பண்ணாங்களாம். 7 நாள் ஒண்ணுமே பேசல. அந்த மனுஷன் ஒரு வார்த்தை பேசட்டுமான்னு கேட்டு ஆரம்பிச்சுதான் அவ்வளவு பேசியிருக்கானுங்க அவனுங்க. அப்ப எல்லாத்த பத்தியும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. பேசிடாதீங்க. பாருங்க, அவனுங்க கொஞ்சம் அப்படி வாயை கலர்னானுங்க. அது வரைக்கும் அந்த 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2:10 யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லைன்னு இருந்தது. கொஞ்சம் அவனுங்க வாயை கலறி விட்டானுங்க, இவர் பாவம் செஞ்சிட்டார். ரொம்ப கவனம். பிள்ளை செத்து போச்சு, எவரி வீட்டுக்கு போறாரு, எல்லாரும் மாரல் அடிச்சு அழுகுறாங்க. இயேசு கிறிஸ்து அவனை திரும்பி பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் செய்யற மாதிரி நீ செய்யாத. சில நேரத்துல நம்முடைய உணர்ச்சிகளை அப்படி கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதை கொஞ்சம் பாருங்க, இவன் ஒரு வேளை பார்த்தோன்னு செல்ல மகளை பார்த்தோன்னு அடிச்சுக்கிட்டு அழணும் தோணி அழுது இருந்தானா அன்றைக்கு அற்புதம் நடந்திருக்காது. ஆண்டவர் சொல்ற, அமைதியாயிரு, எமோஷனல் அப்படி டக்குன்னு வெளிப்படுத்திடாத, கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்றாரு. ரைட்? அதிகப்படியான சந்தோஷத்துல சவுல், அதிகப்படியான துக்கத்துல யோபுவும் எவேரும் அமைதியா இருந்தாங்க. கவனிங்க, அதிகமான கோபம், ரொம்ப கோபம், அமைதியா இருக்கணும். நெகேமியாவோட வாழ்க்கையில இவன் போய் ஒரு அலங்கத்தை கட்டுறான். அலங்கத்தை கட்டினா அங்க இருந்து பேசுறானுங்க, இதெல்லாம் என்ன அலங்கம்மா? செவரு. அவங்க ஒரு பெரிய மதில் சவர் கட்டான். இதெல்லாம் ஒரு சவரா? அதெல்லாம் நாய் ஏறி போனா அதெல்லாம் காலி ஆயிடுங்க. ரொம்ப கேவலமா பேசுறாங்க. என்ன பெரிய சவறு கட்டுறாரு இவரு? எங்க கிட்டலாம் கொடுத்தா அப்படியே பள்ளிங்க மாதிரி இழைச்சிருப்போம்.
இவர் பண்றதா நான் பண்றாருன்னு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இதெல்லாம் கண்டுக்கல. அது அப்புறம் வரேன். சில நேரத்தில் நம்ம அடுத்தவன் பேசாம இருக்கிறத எப்படி கண்டுக்காம இருக்கிறதுன்னு இவர் கண்டுக்கல. ஆனா அப்புறம் சொல்றாங்க, ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது, வா பேசிட்டு போலாம், ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, கமிட்டி மீட்டிங், பேசிட்டு போலாம் வா, உன் கமிட்டிக்கே நான் வரலன்ற. முக்கியமான விஷயம் இருக்குது, வந்து வாயா பேசிட்டு போலாம். இல்ல வரல. பாருங்க, அவரை கோபம் உண்டாக்கி அவர்கிட்ட சண்டை வலிச்சு அந்த ப்ராஜெக்டை நிறுத்துறதுக்கு இவனுங்க பிளான் பண்றானுங்க. இவர் ஏதாவது சண்டை போடுவாரு, அவர் அடிச்சு காலி பண்ணிடணும், அவனை சாவச்சணுன்றது இவங்க பிளான். பேச்சு வாக்கில் அப்படி பேச்சு கை கலப்பாக்கி இவனை முடிச்சிடணுன்றது பிளான். இவர் போல நான் வரல, வேலையை பாருங்களா அப்படின்றாரு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பதில் கூட பேசல. பதில் ஏதாவது பேசுனா பதில் பேசணும்ல. இதுல ஏறி போனா இதுல நாய் விழுந்துடும், பரவாயில்ல இருக்கட்டும், அமைதியா இருக்கிறார். நெகேமியா 6ஆம் அதிகாரம், வேகமா நெகேமியா 6:2-4. நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷமும் ஆள் அனுப்பி நாம் ஓனே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒரு தனியா ஒரு இடத்துக்கு போயிடுவோம்ப்பா. அந்த கிராமம் ரொம்ப தனியா இருக்கும், நம்ம அங்க போய் நின்று நிதானமா பேசிக்கலாம், வா வா வான்றான். ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கிட்டு போவானேன் என்று சொன்னான். எவ்வளவு அழகா சொன்ன, எனக்கு வேலை இருக்குது, நான் வரல, நான் நீ பேசலாமான்னு கூப்பிடுற, நான் வந்து அந்த வேலை கேட்டுறோம். சகோதரிகளே, உங்களுக்கு புரியுதா? சிலர் வருவா, பேசுறதுக்கு வரலான்னு வருவா, அன்னைக்கு வேலை முடிஞ்சிடும். அன்னைக்கு கதை, அன்னைக்கு செய்யணும்னு நினைச்ச வேலை எத்தனை நாளைக்கு தடைப்பட்டு போயிருக்குது. அன்னைக்கு தான் நீங்க அத்தி பூத்தா மாதிரி பீரோ வாட்டுக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. கேட்டாலா? யாரு? அந்த பக்கத்து வீட்டுக்காரி. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? ஆமா, யாரோ ஒருத்தர் வருவாங்க, அன்னைக்கு வந்தா அவள் தான். அன்னைக்கு கதை பேசுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. பீரோவை கிளீன் பண்றது முடிஞ்சு போச்சு, வீட்டை சுத்தம் பண்றது முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு தான் பேங்க்குக்கு போனோம்னு நினைச்சிருப்பீங்க, அது முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு பார்த்து அத்தி பூத்தா மாதிரி அத்தானுக்கு ஏதாவது முத்தா ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க, அது செய்ய முடியாது, அவ்வளவுதான். கவனிங்க, இப்படி எல்லாம் கெட்டு போறது யாரோ ஒருத்தர் கிட்ட பேச போறதுனால. இவர் சொல்றாரு, அவரை ரொம்ப டென்ஷனாக்கி பேச வைக்கிறாங்க, ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அவர் பேசல. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 தரம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தடுத்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. அவர் 4 தடவை நோ சொல்றாரு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எத்தனை முறை வந்து நம்மள பிரஷர் கொடுத்தாலும், இது நம்ம பாஷையில சொல்றோம் பாருங்க, உன் வாயை கிளறினாலும் அமைதியாயிரு. ஆமா, வாயை கிளறுவா. நம்ம சொல்றோம்ல, என் வாயை கிளறிடுறாங்கயா, என்ன டென்ஷன் ஆக்கிடுறாங்கயா, 4 முறை வந்தாலும் அமைதியாயிரு. சரியா? அதிகப்படியான அழுத்தங்கள்ல ரொம்ப பேசாம இருக்கணும். அது வருவோம், நம்ம அந்த மௌனத்தை பத்தி பேசும்போது அதுக்கு வரலாம். இப்ப லைஃப்ல ரொம்ப எமோஷனலா சில நேரங்கள்ல வரும்பொழுது அதிக சந்தோஷம், அதிக துக்கம், அதிக கோபம், எல்லா சூழ்நிலைகளையும் உங்க வார்த்தைகளை கவனமா கையாள பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 34:13 அவர் சொல்றாரு, பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்கி காத்து கொள்ளுகிறவன் தான் நன்மையை பார்ப்பான். அவனால மட்டும்தான் நல்ல காலத்தை பார்க்க முடியும். வாசிங்க 13:14 சங்கீதம் 34. நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். விலக்கி காத்துக்கொள். அதை காத்துக்கொண்டா மாத்திரம்தான் உன் வாழ்க்கையில நன்மைகள் வரும், உன் வாழ்க்கையில சந்தோஷம் வரும், உன் வாழ்க்கையில நல்ல நாட்கள் வரும். அப்ப அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாவை காத்துக்கொள்றதுல ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய தயவு, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வாயை கொஞ்சம் காவல் பண்ணுங்க, ஆண்டவரே என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொன்னது? அல்லேலூயா. எல்லாரும் அப்படி ஒரு விஷயம் அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம். ஆண்டவரே என் வாயை கொஞ்சம் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.